அப்படியே இந்த இதை எடுங்கம்மா, எடுங்க அப்படியே. காலத்தின் கொடுமை, கணவன், மகன், மருமகன் அனைவருமே மரித்து போய்விட்ட நிலையில் புதிதாய் உதித்து ஓடி வந்த நல்ல உள்ளம். பேரம் பேத்தி எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸிங் இதில் இருக்குமா? துணிமணி உள்ளிட்ட தேவையான பொருட்களையும் 2 லட்சம் பணத்தையும் கொடுத்து தாயை அரவணைத்த நல்ல உள்ளம். கவலைப்படாம இருங்க, நீங்க அப்படியே இந்த இதை எடுங்கம்மா, எடுங்க அப்படியே. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஆவடத்தூர் கிராமத்தை சேர்ந்த முதிய பெண்மணி பாப்பாத்தி. இவருக்கு ஒரு மகனும் மகளும் இருந்த நிலையில் பனையேறி தொழிலாளிகளான இவர்களது குடும்பத்தில் 13 வருடத்திற்கு முன்பு இவரது கணவர் பனை மரத்தில் இருந்து விழுந்து இறந்திருக்கிறார். அடுத்ததாக வேலுவின் மருமகன் சுப்பிரமணியும் 3 வருடத்திற்கு முன்பு பனைமரம் ஏறிய போது பாம்பு கடித்து உயிரிழந்து விட்டாராம். இதனால் பார்வையற்ற பிள்ளையை வைத்து கொண்டு மகள் மிகவும் வறுமையில் சிக்கி தவிக்கிறாராம். நம்பி இருந்த மகனுக்கும் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு அவரும் உயிரை விட்டுவிட மகன் கோவிந்தராஜிற்கு பள்ளிக்கு செல்லும் 3 குழந்தைகளும் மனைவியும் இருக்க அந்த குடும்பமும் வாடி வதைந்து கொண்டிருக்கிறதாம். இந்த நிலையில் மூதாட்டி பாப்பாத்தி அனைவரையும் இழந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மின்சார வசதி இல்லாத ஓலை குடிசையில் ஒருவேளை உணவிற்கே தவித்து வருவது அறிந்து தஞ்சாவூரை சேர்ந்த பிரபு ராஜ்குமார் என்கிற சமூக சேவகர் தன்னுடைய தாயின் நினைவு தினத்தன்று முதிய தாய் பாப்பாத்தியின் ஊருக்கு சென்று அவருக்கு தேவையான காய்கறிகள், மளிகை பொருட்கள், புத்தாடைகளையும் வாங்கி கொடுத்து செலவிற்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து உங்களுக்கு மகனுக்கு மகனா நான் இருப்பேன் என உறுதி கொடுத்திருக்கும் நிகழ்வு பெரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அந்த சமூக சேவகருக்கு ஏராளமானோர் தலைமுறைக்கும் உங்களது குடும்பம் புண்ணியத்தை சேர்த்திருக்கிறது என்றெல்லாம் கருத்துக்களில் நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள்.